காயல்பட்டினத்தில் வந்து நம்ம காயல் கிச்சனுடைய மசாலா வருது. இந்த கடையை நம்ம வந்து போன 5ஆம் தேதி, அதாவது ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மத். அல்லாஹும்ம அவ்ஸிலா மா கலனா மின் கலாமிகல் அஸீஸ் ஆதி ஹஜ்ஜன் வாசிலா வ ரஹ்மத்தன் நாஸிலா வ பரக்கத்தன் ஷாமிலா வ தௌபத்தன் காமிலா من قال ما صلى الله عليه وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون من الخاسرين ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم وبارك على خير خلق سيدنا محمد واله وصحبه اجمعين امين 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 سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. بسم الله الرحمن الرحيم. هاي الكلام مسألة جزاكم الله خيرا. வீடியோ போடுறதுக்கு நேரமே இல்லை. ஸோ இந்த கடையுடைய அரேஞ்ச்மெண்ட் இதனுடைய எல்லாத்தையும் செஞ்சு ஒரு ஆளாக தான் செய்கிறோம். அப்படிங்கும்போது நேரம் கிடைக்காம போயிடுச்சு. கடையை ஓப்பன் பண்ண அன்றைக்கே வந்து நல்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர், நம்முடைய கஸ்டமர் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, குலசேரப்பட்டினம், உடங்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்கள்லேருந்து ஆட்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கடை வந்து முழுக்க முழுக்க அத்தன்டிக், நம்முடைய ட்ரெடிஷ்னல், அதாவது பழமையை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய எல்லாமே வீடுகளில் செஞ்ச ஹோம்மேட் மசாலாஸ் தான். கிட்டத்தட்ட 20 மசாலா வச்சுருக்குறோம். மருது சோறு, மீன் மசாலா, சுக்கா மசாலா, காயல் மசாலா, மந்தி மசாலா, கிளறி மசாலா, இப்படி எல்லா மசாலாவும் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு மிளகு தண்ணி, 5 மருந்து பொடி, காயப்பொடி, பிரியாணி மசாலா, மாசித்தூள், வறுத்து அரைச்ச அரிசி மாவு, ஓட்டு மாவு, அத்திப்பழ ஸ்வீட்டு, பட்டர் பிஸ்கெட்டு, நாணக்கத்தா, மிக்சர், காயல் பண்ணக்கூடிய நட்ஸ் ஹல்வா, தம்மடை. ஸோ இந்த தம்மடை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது இன்றைக்குள்ள ஆர்டர். இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்து பல்காக தம்மடைக்கு ஆர்டர் தந்திருக்காங்க. ஸோ அந்த தம்மடை ஆர்டர் தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக் பண்ணி இதை அனுப்பலாம். பிக்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஊறுகாய் வகையில் நிறைய இருக்குது. காய்கறி ஊறுகாய் இருக்குது, மீன் ஊறுகாய் இருக்குது, அப்புறம் கறி ஊறுகாய் இருக்குது, இறால் ஊறுகாய் இருக்குது, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, பூண்டு ஊறுகாய் இருக்குது. ஊறுகாய் வந்து மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பிளாக் லெமன் வச்சுருக்கோம். நல்ல தரமான கருப்பட்டி இருக்குது. கருப்பட்டியில் வந்து ஒரிஜினல் நல்ல கருப்பட்டிகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின எண்ணெய்கள் வச்சுருக்குறோம். கூட பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேமஸ் வட்டுக்கருப்பட்டி இருக்குது. இது வந்து புட்டு சின்னதாக இருக்கும், வட்டுங்கிறது பெருசாக இருக்கும். கை வறுவலில் உள்ள இடியப்ப மாவு, கை வறுவலில் உள்ள அரிசி மாவு, கண்ணாடி மாசித்தூள், அதோடு பார்த்திங்கன்னா 5 மருந்து பொடி, மிளகு தண்ணி மசாலா, காயப்பொடி, மிளகு கறி மசாலா, கீரை பொடி, பிரியாணி மசாலான்னு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செலக்டிவ் ஐட்டங்கள் தான். அந்த ஐட்டங்களில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் வந்து மருந்து சோறு பொடி இருக்குது, சோத்து மருந்து பொடிமாங்க, அந்த பொடி இருக்குது. அப்புறம் வந்து மிளகு தண்ணி ஆணம் இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் கலரி மசாலா, இது காயல்பட்டினத்துடைய அனைத்து சமையலுக்கும் ஒரே மசாலா இருக்குது. அப்புறம் வந்து ஃபிஷ் மசாலா வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் மசாலா வந்து மீன் வறுக்க, பொரிக்க, கடல் உணவுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மசாலா தான். எல்லாமே இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா காயல்பட்டினத்துடைய நட்ஸ் ஹல்வா ரொம்பவே டாப்பாக இருக்கும். இந்த ஹல்வா வந்து முழுக்க நட்ஸ் தான். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அத்திப்பழ ஸ்வீட், இதுவும் நம்மளுடைய ஸ்பெஷல் தான். அத்திப்பழ ஸ்வீட் இருக்குது. காயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த காயம் வந்து ஸ்பெஷல், அதாவது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுவும் ஹோம்மேடு தான். அபுபக்கருக்காக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா என்ன கொண்டு வந்திருக்காங்க, நம்ம கடைக்கே கொண்டு வந்துட்டாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டது 6 லிட்டர் தான் கேட்டேன், கொண்டு வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். நான் அவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம வாங்கிக்கிறோம். ஏன்னா ஏதாவது சுய அறிமுகம் கொடுங்க. உங்களை பற்றி நல்லா சொல்லிட்டேன். ஏன்னா இது வந்து அவங்கள்ட்ட எல்லாமே செக்கு, அதாவது சொன்னால் கொப்பரை வரைக்கும் மனுஷன் பார்த்து வாங்குவார். ஏன்னா கடலை கொப்பரை எல்லாம் பார்த்து வாங்குவாருன்னு. இப்போ இது என்னது, நாட்டுக்கோழி முட்டையா? மாஷா அல்லாஹ், மாஷா. மாமி ரொம்ப பிடிச்சி போகிறீங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு எண்ணெயும் 1 லிட்டரா? எங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு போறியா? எங்கள் வீட்டுக்கு என்ன கொண்டு போறீங்க? தேங்காய் 1 லிட்டரா? தேங்காய் 1 லிட்டரு, நாட்டுக்கோழி முட்டை, விடை சிறுவிடை. இது வீட்டில், உங்கள் வீட்டில் இருக்குதுன்னா ஆமாம், நீங்கள் தான் அழகாக தோப்பு மாதிரிலாம் வச்சுருக்கீங்க. 20-25 கோழி வச்சுருக்கீங்க. டிராகன் ஃப்ரூட் வரைக்கும் மாடியில் வச்சுருக்காரு. மாம்பழம், மாங்காய்,
விவசாயி தேனு. தேனு தேன் கூடலாம் பார்த்தேன். ஆமா, தேன் உற்பத்தி பண்றாங்க. தேன் அழகா இருந்துச்சு, கூடா இருந்துச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு லட்சியத்தில் வாழக்கூடிய மனிதர். ஏன்னா தெரியுமா வாழ்க்கை கடல் என்னெல்லாம் அழகா இருக்கு, பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. என்னுடைய குவாலிட்டியை பார்க்கறதுக்கு சார் எந்த கலப்படமோ கலரோ இல்லாத பியூர். நான் வந்து 100% நான் கேரண்டி தருவேன். ஏன்னா இந்த மனிதருடைய, ஏன்னா இன்னைக்கு நேற்று பழகல. அவள் வாப்பா வந்து இமாம். என்ன பாருங்க, இது 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 நல்லெண்ணெய்னா கடலெண்ணெய், கடலை எண்ணெய், அதிலே ஸ்டிக்கர் போட்டு தேங்காய் எண்ணெய். மாஷா அல்லாஹ். நம்ம எஸ்டி கொரியர்லேருந்து நமக்கு நெய் வந்துருச்சு. காங்கேயத்துலேருந்து நெய் வந்திருக்கு. ஸோ எஸ்டி கொரியர்லேருந்து வந்து ரிசீவ் பண்ணுறோம். இப்போ பார்ப்போம். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். பாருங்க, அருமையான நெய், பசு நெய். நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம். அந்த ஆர்டர் பிரகாரம் அவங்க தர்றாங்க. அருமையாக இருக்குது பாருங்க. அருமையான நெய் நம்ம ஆர்டர் போட்டது வந்துடுச்சு. ஸோ நெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பியூராக இருக்கும். பசு நெய். இந்த குறுநெய்லாம் இருக்குது பாருங்கள், அதில் பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட மாதிரி ஆர்டர் வந்துருச்சு. இப்போ இந்த ஆர்டர் தான் நம்ம வந்து கடையில் வச்சு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம காயல் கிச்சன் மசாலா வேர்ல்டில் வந்து நெய் வறுத்திருக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டு நெய், அதாவது நம்ம பார்த்து நல்ல நெய் எதுன்னு தேடி அந்த நெய்யை நம்ம வாங்கியிருக்கோம். முதல் 2 பேட்ச் போயிடுச்சு. இப்போ வந்து இது 3வது பேட்ச். இந்த நெய்யை தான் நம்ம சேல் பண்ணுறோம். 410 ரூபா ஆகுது, 1/2 லிட்டர். இந்த நெய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. இந்த குருணையெல்லாம் விளைஞ்சி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இது வந்து 1/2 லிட்டர் வந்து நமக்கு 410 ரூபா ஆகுது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஆதரவு தாங்க. வரக்கூடிய ஆர்டர்கள் என்னென்ன ஆர்டர்கள் வருது, என்னென்ன ஆர்டர்கள் போடுறோம் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோக்களில் தரேன். உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு மிகவும் அவசியம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.